guys, எனக்கு இன்னைக்கு நாங்கள் நூடில்ஸ் போட்டு டூ பண்டி கறிவேப்பிலாம் பிளான் போட்டு சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த ஸ்பைசி சைனீஸ் நூடில்ஸும் அதோட இந்த பண்டியை நாங்கள் மேரினேட் பண்ணி பொய்க்க போகிறோம். அதான் வீடியோ பொய்க்க கொண்டோம். பண்டிகை சின்ன சின்ன கூட அப்படி வெட்டுறது நல்லா அப்போ தான் அவ்வளோதான் புரியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பட் சொல்கிறேன். ஸோ இப்படி எல்லாத்தையும் பற்றி மேரினேட் பண்ணுவோம். அதையும் பற்றி அப்படியே வச்சுக்கிறது நீ மேரினேட் பண்ண முடியும். தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாம். பெப்பர், கட்ட மிளகாத்தூள், மஞ்சள் தூள், சால்ட், கொஞ்சமா கரம் மசாலா. கரண்டி யூஸ் பண்ணல, பட் நீங்கள் கரண்டி இல்லாமல் நல்லா தெரியா போகும். நீங்கள் சின்ன ஸ்பூன் அளவு 2 போட்டால் காணும். தூள் வந்து நான் கொஞ்சம் கூட போட பிடிக்கும். நான் 2 ஸ்பூன் போடுவேன். பெரிய ஸ்பூன் நீங்கள் 2 போடலாம். நீங்கள் என்ன சொல்லணும்னா ஆயில் மிக்ஸ் பண்ணணும். மேரினேட் பண்ணுறது ஆயில் முக்கியம். அப்படியே கொஞ்சம் தனியாக சாறு மாதிரி தூங்கிடுவோம். சாறு மாதிரி கூட இது அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். முதல் இப்போ ஒன்றா எடுத்து மேரினேட் பண்ண முடியாது. இந்த அம்புட்டு பெயிண்ட் மாதிரி சுற்றி வர ஆப்பாமல் அடிச்சு விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். மேரினேட் பண்ணப்படும். அதோட பார்க்க வடிவாயும் இருக்கு. உப்பு முறை இருக்கிற வழியாக நிறைய தூள் போட்டு நிறைய அள்ளி மேரினேட் பண்ணிக்கலாம். நிறைய உப்பு அது ஊறிடும். ஸோ மேரினேட் பண்ணுறீங்க வைப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இனி நான் படிக்க போகிறேன். அதாவது சட்டியில் தான் நீங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஏர் ஃப்ரை இருந்துச்சுன்னு சொன்னால் இதே மாதிரி இதுக்குள்ளேயே வைக்கலாம். சூப்பராக இருக்கும். இல்லாட்டி இருந்துச்சுன்னு சொன்னால் ஓவன்லையும் வைக்கலாம். ப்ளஸ் பர்ஃபெக்டாக வரும். நைஸாக இருக்கும். உங்கள் சாய்ஸ். எனக்கு அந்த பொரிக்கிற டேஸ்ட் பிடிக்கிற வழியாக நான் அந்த பொரியல் மாதிரி அப்படியே பொரிச்சு எடுத்தால் நல்லா இருக்கும். டேஸ்ட் அது நான் அப்படி செய்ய போகிறேன். இப்போ அடுப்பை மூட்டுவோம். பேஸ் ஆன் பண்ணுவோம். ஓகே, இந்த பேன் தான் செய்ய போகிறேன். நல்லா இருக்கும். நல்லா போட்டு போடாமல் இதாக வரும். அதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறேன். சவுத் ஒன் ஆயில். இப்போ ஆயில் குறைச்சிட்டு ஸோ இப்போ நாங்கள் பொரிய விடலாம். சப்போ அடுப்பு ரெண்டு போகும். கொஞ்சம் என்ன தெரிஞ்ச செய்யணும். பட் என்ன உலகி வச்சு வராது கறியிடும். டேஸ்ட் இருக்காது இருக்குது. ஸோ நான் கையால் வை பண்ணுறது நீங்கள் கையால் வை பண்ண வைப்போம். அது வச்சுக்கிறோம். ஸோ அமர்த்ததுக்காண்டி நாங்கள் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் திருப்பி வெளியே விட்டு மேக்ஸிமம் 8 to 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். ஸோ நான் 2 மினிட்ஸ் வந்துனால் திருப்பினால் திருப்பி 2 மினிட்ஸ் திருப்பிட்டு ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி கொண்டு ஓகே ரெடி ஆகிடும். கடைசி அவங்க காட்டுறேன். அப்போ நான் வீடியோ போய் காய்ச்சி மெட்டாவில் வந்து வேஸ்ட் பண்ண டைம் நாங்களும் எடிட்டிங்லேயே வேஸ்ட் பண்ண. ஸோ அதனால் ஷார்ட்ஸ் வீடியோஸை டெஃபினட் பண்ணி போகிறேன். சீக்கிரம் பிளான் கமெண்ட்ஸ் பண்ண பிளான் வேறு ஜஸ்ட் ஃபன் வீடியோ திஸ் ஒன் வேலைக்கு அவங்க சொல்லுங்க புரியும் ஒன்று சொன்னீங்க வச்சிங்களா. கொஞ்சம் லீக் விட்டு இப்படி முடிவிடலாம். பாருங்கள் அப்படியே தண்ணி நடக்குது. அப்போ வேலை கொஞ்சம் போடுவேன். இதே மாதிரி நான் சொல்ல கொஞ்சம் பரவாயில்லை. ஒரு எல்லாரும் பிடிப்பீங்க. பட் இப்போ தான் நான் செய்வேன். அதான் வீடியோ போகிறேன். ஜஸ்ட் பண்ண காட்டி அந்த வீடியோ என்டர்டைன்மெண்ட்காண்டி. இது வந்து குக்கிங்லாம் இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம், பண்ண இருக்கலாம். பட் அதுக்காக நீங்கள் பேக் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. அதோட நீங்கள் சப்ஸ்கிரைபோ லைக்கோ கமெண்ட்டோ எதுவும் பண்ணுறது பண்ணாடி பரவாயில்லை. பட் இது ஜஸ்ட் இதே மாதிரி செய்து சாப்பிட்றாங்க. இதுக்காக இந்த வீடியோ நான் இப்படி தான் செய்யணுன்றதுக்காக முடியும். அவ்வளோதான். இந்த முடிவு எடுத்து நாங்கள் தெரிய விடுவேன். இனி மூட மாட்டேன். நான் ஆகிடும் எத்தனை தெரிய விட்டு கொஞ்சம் நாள் இல்லை. அது போய் எடுத்து விட்டு ஆச்சு. நான் இப்போ இந்த பில்ட் முடிச்ச போடுவோம். இது எக்ஸ்ட்ரா வரும். நல்லா ஸ்பைசி கூட அப்படி நாங்கள் சோஸ் இப்படி கலக்கி பார்த்துக்கலாம். 2x பட் நான் கொஞ்சம் தான் கலக்க சோஸ் வாங்கி வைக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்பைசி அது. நம்ம சொல்லி போட்டுக்கலாம். பட் நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் போட்டு எடுத்துனா பழகி அந்த மாதிரி காண்டி கொதிக்க வச்சிருக்குது. நான் வச்சுட்டு பாருங்க உடச்சி வச்சிருக்கேன். இப்படி போன சரி ஸ்மெல் போகிறேன். இப்போ 5 மினிட்ஸ் முடிஞ்சதோ பார்க்க முடியாது. நல்லா வச்சிருக்குது. இதுக்கு அந்த சோஸை கலப்போம். டாக் பேக் இருக்குது. சோஸ் இருக்குது கலக்கலாம். சோஸ் அளவாக விட்டு இதுக்குள்ள விட்டு சாப்பிடலாம். போயிடும் டூ ஹாட் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாம் சர்வ் ரெடி ஆகிடுது. பண்ணி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். ரெடி ஆட்டி பார்த்தீங்கன்னா பண்ணி எல்லாம் அப்படி வந்து உண்மையிலே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். செமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ அது ரெடி ஆகிடுது. எல்லாம் போட்டாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. இதை எடுக்கிறதுக்கு டைம் வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. இன்னும் ரெடி பார்த்து சொல்லுங்க. பாய்.